மக்கள் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஒரு பெண்ணா நான் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் சுற்றி பெண்கள் நிற்கிறாங்க. யோசிச்சு பார்க்கணும். ஒரு அரை நூற்றாண்டு காலத்திற்கு முன்பு பெண்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு கல்வி அவ்வளோ சுலபமாக கிடச்சிருச்சா? அவ்வளோ சுலபமாக எங்களால் வெளியில் வர முடிஞ்சதா? அவ்வளோ சுலபமாக கல்லூரி வாசலை மிதிக்க முடிஞ்சதா? இன்றைக்கு எங்கள் கையில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒற்றை காகிதத்திற்கு பின்னால் திராவிட இயக்கத்தின் ஒரு நூற்றாண்டு கால போராட்டம் இருக்கிறது என்பதை இந்த மக்கள் மறந்துவிடக் கூடாது. என்ன சொன்னாங்க? பொம்பளை பிள்ளை படிச்சிடவே கூடாது, அடுப்படையை விட்டு வெளியில வந்துடவே கூடாது, பிள்ளை பெறும் இயந்திரங்களாக மட்டும்தான் பெண்களை இந்த சமுதாயம் பார்த்தது. ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் கேட்டார், வீட்டில் 4 ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா முதல்ல அந்த பொம்பளை பிள்ளைய படிக்க வையினார். ஒரு ஆம்பளை பிள்ளை படிச்சுச்சுன்னா அந்த வீடு மட்டும்தான் முன்னேறும். ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளை படிச்சுச்சுன்னா அந்த சமுதாயமே முன்னேறும் என்று சொல்லி பெண்கள் கையில் இருக்கக்கூடிய கரண்டியை பிடுங்கி விட்டு அவர்கள் கையில் புத்தகங்களை கொடுங்கள் என்று சொன்ன தலைவர் அறிவுலக ஆசான் தந்தை பெரியார். நல்லா யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு பெண்களாக இருக்கக்கூடிய நம்மளே இன்னைக்கு நம்மளை இழிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவரு பெண்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. பெண்கள் இப்படி அப்படின்னு. பின்னாடி 4 அம்மா உட்காந்துருக்கு. எதிர்த்து கேட்டிருக்கணுமா? கேட்க வேணாமா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கட்சியினுடைய தலைவருக்கு பின்னால் 4 பெண்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த பெண்கள் படிக்க முடியல, வெளியில வர முடியல. இன்னைக்கு மட்டும் இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வேணா பேசிக்கலாம். ஐயோ, உங்களை பத்தி நாங்க பாட்டு பாடி இருக்கிறோமே, உங்களை பற்றி நாங்கள் கவிதை எழுதியிருக்கிறோமே, உங்களை வர்ணிச்சிருக்கிறோமே. என்ன வர்ணிச்சிங்க? என்ன கவிதை எழுதுனீங்க? நல்லா யோசிச்சு பார்க்கணும். ராமாயணம்னு ஒரு கதை. அந்த அம்மா பேர் சீத்தை. எல்லா இடத்துலையும் நான் சொல்வது உண்டு. அந்த அம்மா பேர் சீத்தை. காட்டுக்கு போகணும். இந்த அம்மா போயிட்டுருக்கு. அந்த அம்மாவே விட்டுட்டான்னு சோகத்தில் போயிட்டுருக்கு. அந்த அம்மாவை பார்த்து ஒருத்தர் கவிதை எழுதுறாராம். இடை இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இந்த அம்மா நடந்துகிட்டு இருக்கு. இது அந்த அம்மா காதில் விழுந்துச்சுன்னு வச்சுங்க, கோவத்தில் போயிட்டு இருக்குனேன். எனக்கு இடை இருந்தால் உனக்கு என்ன, இல்லைன்னா உனக்கு என்னன்னு கேட்டிருக்குமா? கேட்டிருக்காத. இன்னொரு அம்மா மகாபாரதத்தில் புருஷன் அடமானம் வச்சுட்டாரு. வாயில் காவலர் வர்றாரு. அம்மா, இந்த மாதிரி உங்கள் புருஷன் உங்களை அடமானம் வச்சுட்டாருமா, சுயமரியாதை உள்ள பெண்ணாக இருந்திருந்தால் அந்த அம்மா என்ன கேட்டிருக்கணும்? என்ன எப்படி அந்த மனுஷன் அடமானம் வைக்க முடியும்? என்ன கேட்காம, ஏன் அனுமதி இல்லாமல் என்னை எப்படி அவரால் அடமானம் வைக்க முடியும்னு கேட்டிருக்கணும். இந்த அம்மா என்ன கேட்குதான்? அவர் தன்னை வைத்து விட்டு என்னை இழந்தாரா, என்னை வைத்து விட்டு தன்னை இழந்தாரா? ஆக மொத்தத்தில் அவர் ஒன்று வச்சுட்டார். அவரை வச்சுட்டு ஒன்றை வச்சான்னு, ஒன்றை வச்சுட்டு அவரை வச்சான்னு. இதுதான் எங்களை பற்றி எழுதின கவிதைகள், இதுதான் எங்களை பற்றி எழுதின புராண இதிகாசங்கள். ஒரு தலைவர் தான் கேட்டார். அவங்க கண்ணை பார்த்து, கழுத்தை பார்த்து, இடையை பார்த்து, கால் நரம்பை பார்த்து 20 வரி எழுதுனியே, அவர்களுடைய உழைப்பை பார்த்து 2 வரி எழுதுனியான்னு கேட்ட தலைவர் அறிவுலக ஆசான் தந்தை பெரியார் மட்டும்தான். வேற யாரு கேட்டாங்க? அன்றைய காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக படித்தவர்களுடைய சதவீதம் 0.7% தான் பெண்களுடைய கல்வி அறிவு. ஆனால் தந்தை பெரியார் இறக்கிற பொழுது படிப்பறிவு பெற்ற பெண்களின் சதவீதம் எவ்வளவு தெரியுமா? 74%. இன்றைக்கு ஆண்களுக்கு நிகராக மட்டுமல்ல, ஆண்களை விட அதிகமாக பெண்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மாற்றத்தை இந்த மண்ணில் ஏற்படுத்திய தலைவர் அறிவுலக ஆசான் தந்தை பெரியார் என்பதை இந்த வளப்பக்குடி வாழ் மக்கள் மறந்து விடக்கூடாது. யார் வேணா மறக்கலாம். இந்த டெல்டா பகுதியை சார்ந்த மக்கள் ஒருபோதும் இதை மறந்து விடக்கூடாது. ஏன்னா நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு படிக்கிறாங்கன்னு சொன்னா, கல்லூரி வாசலை மிதிக்கிறாங்கன்னு சொன்னா, அதற்கான விதையை போட்ட இயக்கம் இந்த திராவிட இயக்கம் மட்டும்தான். இன்னைக்கு ரொம்ப சுலபமா பேசிட்டு போயிடுற. என்னங்க செஞ்சிச்சு திராவிடம், என்னங்க கிழிச்சிருச்சு திராவிடம். என்ன தெரியுமா செய்தது திராவிடம்? என் தாத்தா தூய்மை பணியாளர், எங்க அப்பா தூய்மை பணியாளர், என் குடும்பத்தினுடைய முதல் பட்டதாரி நான். நகராட்சியினுடைய ஆணையராக பதவி ஏற்கிறேன் என்று சொன்ன மன்னார்குடி துர்காவை உருவாக்கி இருக்கிறது. இன்னைக்கு மணிப்பூர்ல கலவரம் இன்னைக்கு வரைக்கும் அடங்கலைங்க. மணிப்பூர் வாழ் மக்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதியை கொடுக்க முடியாத அரசாக ஒன்றிய பிஜேபி அரசு இருக்கிறது. ஆனால்
பழங்குடியின இனத்திலிருந்து ஒரு பெண்ணை நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக உருவாக்கி இருப்பது இந்த திராவிடம் என்பதை வளப்பக்குடிவாழ் மக்கள் மறந்துவிடக் கூடாது. மலக்குழியில இறங்கி வேலை பார்த்தே, தோட்டி வேலை பார்த்தே ஒருவருடைய மகனை இன்றைக்கு ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியருடைய சிஇஓவாக உருவாக்கி இருப்பது இந்த திராவிடம் என்பதை இந்த மக்கள் மறந்துவிடக் கூடாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி செருப்பு தைக்கிற மகன் செருப்பு தைக்கணும், துணி வெளுக்கிற மகன் துணி வெளுக்கணும். இதுதானே பார்ப்பனர்களுடைய சட்டம். இதுதானே. இதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய திராணி யாருக்கு இருந்தது? ஒரு தலைவர் மட்டும்தான் எதிர்த்து கேட்கிறாரு. நீங்க நாட்டாளலாம். ஏயா, ராமனோட செருப்பு இந்த தேசத்தை ஆளுகிற பொழுது அந்த செருப்பை தச்சவன் ஏன் ஆளக்கூடாது என்று கேட்ட தலைவர் அறிவுலக ஆசான் தந்தை பெரியார் மட்டும்தான். தந்தை பெரியாருக்கு பின்னால் வந்தவர்கள் போட்டே கல்வியினுடைய விதைதான் இன்னைக்கு விருட்சமா வளர்ந்திருக்கு. இன்னைக்கு இன்றைய நாளுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. என்ன தெரியுமா? புதிய கல்விக் கொள்கையை இந்த நாட்டில் திணிச்சு இந்த மக்கள் படிச்சிடக்கூடாதுன்னு குலக்கல்வியை திணிச்ச ராஜாஜியை பதவி விலகம் செய்துவிட்டு ராஜாஜி மூடிய 6000 பள்ளிகள் மட்டுமல்ல, அதைவிட அதிகமாக 12,000 பள்ளியை திறந்து இந்த மக்களுக்கு கல்வி கண்ணை திறந்து வைத்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் இந்த மும்மொழி கொள்கை எதிர்ப்பை பற்றி பேசுவதுதான் மிக சரியாக இருக்கும். நல்லா யோசிச்சு பார்க்கணும். காமராஜர் ஆட்சிக்கு வராரு, ஆட்சி நடத்துறாரு. என் பிள்ளைங்களாம் படிக்க வர மாட்டேங்குதே, என் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டேங்குதே, என்ன காரணம்னு கேட்டப்ப, ஐயா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சோறு இல்லைங்கன்னு சொன்னப்ப, சரி மதிய உணவு திட்டத்தை போடுறேன். உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க இதுக்கு நிதி ரொம்ப அதிகமாக தேவைப்படும், 5 லட்சத்துக்கு மேலே தேவைப்படும் அப்படின்னு கேட்டப்ப பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், 1 லட்சம் இல்லை, 5 லட்சம் இல்லை, பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளுக்கு மதிய உணவை போடுவேன் என்று சொன்னார் பெருந்தலைவர் காமராஜர். அந்த காமராஜர் சொன்னார், காரியம் காமராஜர், காரணம் தந்தை பெரியார் என்று சொன்னார். யோசிச்சு பார்க்கணுமா வேண்டாமா? அப்பேற்பட்ட கல்வி இன்றைக்கு வரைக்கும் திராவிடம் கையில் பிடித்து வைத்திருக்கிறது. இந்த கல்வியை சிதைக்க ஒன்றிய அரசு நீ எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும், நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும், ஏன் நிதியை கொடுத்து என் பிள்ளைங்களை படிக்க வைப்பேன், என் பிள்ளைகளை பட்டதாரி ஆக்குவேன், என் பிள்ளைகளை ஆசிரியராக்குவேன். என் பிள்ளைய மட்டும் இல்லை, வட மாநிலத்திலிருந்து ஆதரவற்று வருகிற பிள்ளைகளையும் தாயுள்ளத்தோடு அரவணைத்துக் கொள்ளக்கூடிய முதல்வர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதை நாங்க சொல்லல, ஏதோ கருப்பு சட்டைங்க காரங்க சொன்னா இவங்க 200 ரூபா ஊபிஸ், நம்ம கருப்பு சட்டைங்கக்காரங்க சொன்னா இதை தான் நீங்க சொல்லுவீங்க. இதை நாங்க சொல்லல. பீகாரிலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக ஒரு மாணவர் தமிழ்நாட்டுக்கு வரார். அவர் என்ன வேலை தெரியுமா பார்க்க வந்திருக்கிறாரு? இந்த டைல்ஸ் ஓட்டுற வேலை தான் பார்க்க வந்திருக்கிறாரு. பீகார்ல இருந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு, எங்க மாநிலத்தில் சரியா பள்ளி சீரமைப்பு கிடையாதுங்க, எனக்கு சரியா கல்வி கிடைக்கல, 3 வேளை சோறு கிடைக்கல, வறுமை அதிகம், அதனால பஞ்சம் பிழைப்பதற்காக நான் தமிழ்நாட்டை தேடி வந்தேன். பஞ்சம் பிழைப்பதற்காக வந்த என்னை இன்னைக்கு BA இங்கிலீஷ் சைதாப்பேட்டையில் படித்தேன், MA இங்கிலீஷ் நந்தனம் காலேஜில் படித்தேன், இன்னைக்கு B.Ed இங்கிலீஷ் படித்து கொண்டிருக்கிறேன். பஞ்சம் பிழைக்க வந்த என்னை பட்டதாரியாக்கி அழகு பார்த்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னவர் பீகாரை சேர்ந்த மாணவர். யார் ஊரு? ஆளுநர் RSS ரவியினுடைய ஊரு. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்திலிருந்து எனக்கு கல்வி கிடைக்கல, வறுமை, 3 வேளை சோறு இல்லைன்னு யார் வந்தாலும் அவர்களை தாயுள்ளத்தோடு அரவணைத்து கொண்டு அவர்களை ஆசிரியராக வழக்கறிஞராக உருவாக்கி அழகு பார்க்கக்கூடிய முதல்வராக நம்முடைய முதல்வர் இருக்கிறார் என்பதை இந்த மக்கள் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைங்க மட்டும் இல்லை, எந்த பிள்ளை படிக்கணும்னு நினச்சாலும் அந்த பிள்ளைய நான் படிக்க வைப்பேன். அதுக்கு நீ நிதி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் நிதி கொடுக்குறேன்னு முதுகெலும்போட ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார்.
காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தை பார்த்து கனடா நாடு, ஏங்க ஒரு நாட்டை பார்த்து இன்னொரு நாடு வேக்கலாங்க, ஒரு நாட்டை பார்த்து இன்னொரு நாடு பெருமையாக பேசலாங்க, ஒரு நாட்டை பார்த்து இன்னொரு நாடு புகழ்ந்து பேசலாங்க. ஆனால் ஒரு மாநிலத்தை பார்த்து இன்னொரு நாடு புகழ்ந்து பேசுகிறது என்று சொன்னால் அந்த சிறப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் உண்டு. ஏன் தெரியுமா? இது தந்தை பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட மண், பேரறிஞர் அண்ணாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட மண், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரால் செதுக்கப்பட்ட மண், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால் ஆழப்படுகிற மண் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலை உணவு திட்டம், இந்த மாநிலத்தினுடைய மருத்துவத்துறை வளர்ச்சியை பார்த்து அண்டை மாநிலங்கள்லாம் பேசுறாங்க. இந்தியாவில் இல்லாத சீரமைப்பு மருத்துவத்திலே தமிழ்நாட்டில் இருக்குன்னு பேசுறாங்க. இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று அண்டை மாநிலங்கள் சொல்கிறது. அதை கேட்டுட்டு நம்முடைய முதலமைச்சர் என்ன தெரியுமா சொல்றாரு? நம்பர் 1 முதலமைச்சர் என்று சொல்லுவது எனக்கு பெருமை கிடையாது, இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்ல வைப்பதுதான் என்னுடைய பெருமை என்று சொல்லி இன்னைக்கு இந்திய அளவில் தமிழ்நாடு கல்வியில முன்னேறி இருக்கு, வேலை வாய்ப்புல முன்னேறி இருக்கு, பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறது. இதெல்லாம் யாரால கிடைச்சதுங்க? யோசிச்சு பார்க்கணும். பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் இதிலெல்லாம் தொடக்க பள்ளியில கூட மாணவர்களை படிக்க வைக்க முடியாத சூழல் உருவாகி இருக்கு. 2019-24 டேட்டா படி உத்தரப்பிரதேசத்தில் குறைஞ்சிருக்கு. என்ன தெரியுமா குறைஞ்சிருக்கு? 5வது வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைங்க ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறாங்களான்னு ஒரு டேட்டா எடுக்கிறாங்க. பீகாரில் குறைஞ்சிருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் குறைஞ்சிருக்கு, ஹரியானாவில் குறைஞ்சிருக்கு, மத்திய பிரதேசத்தில் குறைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு மாநிலம் 2019 99% மாணவர்களை தொடக்கப்பள்ளிக்கு அனுப்பியது. 2024 100% மாணவர்களை தொடக்கப்பள்ளிக்கு அனுப்பி என் மாநிலத்தில் தொடக்கப்பள்ளி படிக்காத பிள்ளையே கிடையாதுன்னு சொல்லுகிற அளவிற்கு அனைத்து மக்களுக்கும் கல்வியை உறுதி செய்திருக்கக்கூடிய முதல்வர் மாநிலம் இந்த தமிழ்நாடு. முதல்வர் திராவிட மாடல் அரசினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இந்த மக்கள் மனதில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லா யோசிச்சு பார்க்கணும். பள்ளிக்கூடம் வேணுங்க, பெண்களுக்கு உரிமை வேணுங்க, பெண்ணடிமை ஒழியணுங்க, பெண்கள்லாம் நல்லா படிக்கணுங்க, ஆணுக்கு பெண் சரிக்கு சமமாக உட்காரணுங்க, ஆணுக்கு பெண் சரிக்கு சமமாக வேலைக்கு போகணுங்க. யாராவது கேட்டிருப்பாங்களா? யாராவது பேசியிருப்பாங்களா? நான் இந்த மதத்துக்காரன்னு சொல்லியிருப்பாங்க, இந்த ஜாதிக்காரன்னு சொல்லியிருப்பாங்க. என் ஜாதிக்காரெல்லாம் முன்னேறணுங்க, என் மதத்துக்காரெல்லாம் முன்னேறணுங்கன்னு பேசியிருப்பாங்க. ஆனால் யாருமே பெண்கள் முன்னேறணும்னு பேசியிருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பெண்கள்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பிள்ளை பெற்றுக்கணும், பிள்ளைய வளர்க்கணும், அதுலேயும் ஒழுங்காக வளர்ந்துட்டுனா அது அவர் பிள்ளை, என் பிள்ளை. ஏதாவது ஒன்று பண்ணிட்டுனா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கா பாரு எப்படி, இதுதான். அதில் என்னங்க பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்கன்னு கேட்டால் சும்மா இருக்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடையாளம். எங்களுக்கு ஊர் இருக்கா, பேர் இருக்கா, மாநிலம் இருக்கா, நாடு இருக்கா? எதுவும் கிடையாது. உலகத்திலேயே அடையாளமற்றவர்கள் நாங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, கல்யாணம் ஆகிற முன்னாடி வரைக்கும் அப்பா ஊர் தான் எங்கள் ஊர். திருமணம் ஆயிடுச்சுன்னா அவர் ஊர் தாங்க என் ஊர். இதில் ஒரு பெருமை வேற, அந்த அம்மா அவர் பிறந்த ஊர் தாங்க என் ஊர். கல்யாணம் ஆகிற முன்னாடி வரைக்கும் அப்பா கும்பிடுற சாமி, சாமியில் கூட பாருங்க எங்களுக்கு சாமி கிடையாது. அப்பா கும்பிடுற சாமி எங்கள் சாமி. திருமணம் ஆயிடுச்சுன்னா அவரோட குலதெய்வம் தாங்க எனக்கு குலதெய்வம், இந்த அம்மா. அப்போ ஊர் கிடையாது, பேர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ என்ன தாங்க எங்களுக்கு அடையாளம் என்று கேட்ட பொழுது ஒரு தலைவர் சொன்னார், நீ என்ன ஊருங்கிறது உனக்கு அடையாளம் கிடையாது, நீ என்ன தெருங்கிறது உனக்கு அடையாளம் கிடையாது, நீ என்ன ஜாதிங்கிறது உனக்கு அடையாளம் கிடையாது, நீ என்ன மதம் என்பது உனக்கு அடையாளம் கிடையாது, நீ எந்த இனத்தை சேர்ந்தவள் என்பது உனக்கு அடையாளம் கிடையாது, உன் பேருக்கு பின்னாடி படிச்சு வாங்கி போடுறல்லையா ஒரு பட்டம், அதுதான் உன்னோட அடையாளம் என்று சொன்ன தலைவர் அறிவுலக ஆசான் தந்தை பெரியார் மட்டும்தான். யாரால சொல்ல முடிஞ்சது? சூத்திரர்கள் கூட படிச்சிடலான்னு ஒரு காலகட்டத்தில் சொன்னப்ப பெண்கள்லாம் படிச்சிடவே கூடாதுங்க, நீங்களாம் படிக்க வந்துட்டீங்கன்னா, பெண்களும் படிக்க வந்துட்டீங்கன்னா வீட்டில் யாருங்க பிள்ளைங்களை வளர்க்குறது? அதுலேயும்
இந்த பெரியார் சொன்னதிலே இந்த பார்ப்பனர்களுக்கெல்லாம் எங்கே ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா, ஐயா சொல்கிறார், இந்த உங்கள் முன்னேற்றத்துக்கு கர்ப்பப்பை தடையாக இருந்ததென்றால் அந்த கர்ப்பப்பையை கத்தரித்து விடுங்கன்னு ஐயா சொல்கிறார். உடனே ஒரு கூட்டம், ஐயோயோ புள்ள பெற்றுக்க கூடாதுங்கிறீங்களா, அது எப்படிங்க, அது பிள்ளைலாம் பகவான் கொடுக்குறதுங்கன்னார். உடனே ஐயா கேட்டார், பகவான் கொடுத்தா 10 பசுமாட்டை கொடுத்து பொழைச்சிக்கன்னு சொல்லியிருக்கணும், 4 ஆட்டை கொடுத்து வளர்த்துக்கன்னு சொல்லியிருக்கணும். பிள்ளைய கொடுத்து அதையும் பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்து நீ தான் வளர்க்கணும், நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்னால், அதை ஒரு மதம் சொன்னால், ஒரு ஜாதி சொன்னால், ஒரு கடவுள் சொன்னால், அந்த கடவுளை எதிர்ப்பது தான் என்னுடைய வேலை என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார் தான். அந்த பெரியாரே இன்னைக்கு ஒரு வட்டத்துக்குள்ள அழைச்சிடுறாங்க. கடவுள் இல்லைன்னு சொன்னவருங்க அவரு. கடவுள் இல்லை என்று சொல்வதற்காக ஒரு இயக்கத்தை கண்டவர் அவர். நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஐயா சொல்றாரு, நீங்க கோயில் கட்டுறீங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. கடவுளை உருவாக்குற எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. எது தெரியுமா எனக்கு பிரச்சனை? கோயில் கட்டுறதுக்கு கல் தூக்குறதுலேருந்து, சிமெண்ட் தூக்குறதுலேருந்து, மண்ணு தூக்குறதுலேருந்து, செலவடிக்கிறதுலேருந்து, சிமெண்ட் பூசுறது வரைக்கும் என் பிள்ளைங்க, அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இனத்தை சேர்ந்து ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, அழுத்தப்பட்ட இனத்தை சேர்ந்த என் பிள்ளைங்க, இந்த வேலையெல்லாம் பார்க்குறது என் பிள்ளைங்க. ஆனால் அந்த கோயிலை கட்டி முடித்து ஒரு கல்லை செதுக்கி அதுக்கு கடவுள்னு பேரை வச்சு அது கருவறைக்குள்ளே வந்ததுக்கப்புறமா என் பிள்ளைய நீ நெஞ்சில் மிதித்து வெளியில் தள்ளுற, நான் என் பிள்ளைய உள்ளே கூட்டிகிட்டு வந்து இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு தந்தை பெரியார். இவர் தமிழினத்தினுடைய எதிரியா? இவர் தமிழினத்தை எதிர்த்து பேசியவரா? இவர் தமிழருக்காக குரல் கொடுக்காதவரா? தமிழை எதிர்த்து இந்தி மொழியை திணிக்க ஒன்றிய அரசு முற்பட்ட பொழுது தமிழுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி தன்னுடைய தொண்டர்களை, தோழர்களை களத்தில் இறக்கி இதுக்காக உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருங்கள் தோழர்களே என்று சொன்ன தலைவர் அறிவுலக ஆசான் தந்தை பெரியார். யாரு செஞ்சிருப்பா? யாரால பேச முடிஞ்சது? தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை திராணியோடு ஒரு தலைவரால் முன்னெடுத்து வைக்க முடிந்தது என்று சொன்னால் அது பெரியாரால மட்டும்தான் முடிஞ்சது. வேற யாரால பேச முடிஞ்சது? இவர் தமிழினத்தினுடைய துரோகியா? யோசிச்சு பார்க்கணுமா வேண்டாமா? கொஞ்சம் யோசிச்சு பேசணுமா வேண்டாமா? இன்னைக்கு வராரு, மேடையில் பேசுறாரு, கத்தி பேசுறாரு. அவர் கத்தி பேசுறாருங்கிற ஒரே காரணத்துக்காகவே பின்னாடி 500 பேர். இவர் சொல்றாரு, இந்த நிலம் என் கையில் சிக்கிச்சுன்னா நீ செத்த. உண்மையாகவே நிலம் உன் கையில் சிக்கிச்சுன்னா நாங்கள் செத்தோம் தான். இவர் கேட்குறாரு, யார் வந்தாலும் எதிர்ப்பேன், யார் வந்தாலும் எதிர்ப்பேன். ஒரு அம்மா 1 வருஷமாக அவரை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கு, வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கு. நம்மளாவது மரியாதையோடு சொல்கிறோம், அவர்கள் இவர்கள். அந்தம்மா ஏய் ஓய் வான்னு தான் சொல்லுது, டேய் சீமான் தான் சொல்லுது. அது எதிர்த்து கூட இவரால் பேச முடியல. இவர் சொல்றாரு, யார் வந்தாலும் எதிர்ப்பேன், யார் வந்தாலும் எதிர்ப்பேன். முதல்ல விஜயலட்சுமியை எதிர்த்துட்டு வா, விஜயலட்சுமியை எதிர்த்துட்டு வா, அப்புறமா எங்களை எதிர்க்கலாம். இந்த படத்தில் சொல்ற டைலாக் அதுதான், முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் தான் கட்டணும். அந்த மாதிரி இவர் இப்போ இன்னொருத்தர், அவருக்கு இந்த கவுன்சிலர்லாம் ஆகக்கூடாது, ஊராட்சி பிரசிடென்ட்லாம் ஆகக்கூடாது, வந்தோடனே வருங்கால முதலமைச்சர் தான். நாங்கள் தான் சொல்லுவோம் ரொம்ப நகைச்சுவையாக, இன்றைக்கி ஒன்றியத்துக்கு ஒரு 9 வருங்கால முதலமைச்சர், ஒன்றியத்துக்கு வரிசையாக ஒரு 9 வருங்கால முதலமைச்சர். அண்ணன் சொல்கிறாரு, இப்போ உனக்கு முன்னாடியே நான் சீட்டு போட்டேன், முதல்ல நான் முதலமைச்சர் ஆகிக்கிறேன், அப்புறமா நீ முதலமைச்சருக்கான அண்ணன். இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இவர் நான் தான் வருங்கால முதலமைச்சர். வரக்கூடிய தேர்தலில் இருமுனை போட்டி தான். யார் இவர்? இந்த கட்சியே இருக்க போதா என்னன்னு தெரியல அடுத்த தேர்தலில். இவர் ஏங்க, ஒரு பைத்தியக்காரர்கள் 2 பைத்தியக்காரர்களை சமாளிக்கலாங்க, வர்றது பூரா பைத்தியமா இருந்தா வரக்கூடியவர்கள் எல்லாம் வருங்கால முதலமைச்சர் என்ற டேகோட வர்றாங்க. ஆனால் இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வர்றப்ப வருங்கால முதலமைச்சர் நாங்கள் தான் சொல்லிட்டு வந்தவங்களா? 1938 இந்தியை எதிர்த்து போர்ப்படை தளபதியாக தெருவில் இறங்கி நெஞ்சுரத்தோடு போராடிய போது பேரறிஞர் அண்ணாவுக்கு தெரியாது பின்னாளில் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வருவேனா என்று. 10 வயசுல தமிழ் கொடியை தூக்கி பிடிச்சுக்கிட்டு ஓடி வந்த ஹிந்தி பெண்ணை கேள், நீ தேடி வந்த கோளையுற்ற நாடு இதுவல்ல என்று முழங்கிய போது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு தெரியாது பின்னாளில் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வருவேன் என்று. மிசா கைதியாக 1 வருட காலம் சிறைக்கு சென்று நெஞ்சில் பூட்ஸ் கால்களால் மிதி வாங்கிய போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தெரியாது பின்னாளில் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வருவேன் என்று.
கோட்டை ஏறுவதற்கு முன்பே, கொடி பிடிப்பதற்கு முன்பே, முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு முன்பே இந்த மக்களுக்காக இரத்தமும் சதையுமாக நின்று போராடிய தலைவர்களை கொண்ட இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்பதை வளப்பக்குடிவாழ் மக்கள் மறந்துவிடக் கூடாது. எந்த நாட்டிலேயாவது, எந்த மாநிலத்திலேயாவது மொழிக்காக உயிரை துறந்த தோழர்களை கொண்ட இயக்கம் ஏதாவது ஒண்ணு இருக்குமா? மொழிக்காக, தமிழுக்காக உயிரை நீத்த தலைவர்களை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்பதை வளப்பக்குடிவாழ் மக்கள் மறந்துவிடக் கூடாது. தமிழை இந்திய திணிக்கிறப்ப சுடருங்க தீ, அந்த தீயை கொஞ்சம் கூட பயம் இல்லாம தன்னுடைய உடலில் வைத்து கொண்டு தானாகவே அந்த தீயில் இறங்கிய கீழப்பழூர் சின்னசாமியினுடைய வரலாறு இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற ஒன்றியத்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், இந்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு? பிரதமருக்கு இந்த வரலாறு தெரியுமா? இந்த நாடு எத்தனையோ பிரதமரை பார்த்துருக்குங்க. நேரு இருந்திருக்கிறாரு, இந்திரா காந்தி அம்மா இருந்திருக்கிறாங்க, ராஜீவ்காந்தி இருந்திருக்கிறாரு. ஆனால் இருந்த பிரதமர்ல இவரை மாதிரி பொய் சொன்ன ஒரு பிரதமரே கிடையாதுங்கிற அளவுக்கு பொய் சொல்லலாங்க. ஏதோ 1-2 பொய் சொல்லலாம். ஒரு புத்தகம் போடுற அளவுக்கு அங்கே பொய் சொல்றது. மோடி சொன்ன பொய்கள்னு தோழர் பரகத் அலி அவர்கள் ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார். இது எந்த நாட்டிலையாவது எந்த பிரதமருக்காவது இந்த பெருமை உண்டான்னு கேட்டால் நம்முடைய பிரதமருக்கு மட்டும்தான். அது கழுதைக்கு வாக்கப்பட்டு உதைக்காம இருக்க முடியுமாங்கிற கணக்கா பிஜேபியில் இருந்துக்கிட்டு நாங்கள் பொய் சொல்லாமல் இருந்தா எப்படிங்கன்னு எல்லாரும் பொய் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு வீதிக்கு 2 பேர், நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம். அதுலேயும் ஒரு அண்ணன், அவர் இன்னும் கைத்து மேலே நடக்காது ஒன்று தான் பாக்கி. எல்லா வித்தையும் காமிச்சிட்டார், சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு. அதுலேயும் சாட்டையால் அடிச்சுக்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாரு? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க தமிழ்நாட்டில். யார் பேசுறது பாருங்க, அது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க, அதனால நான் சாட்டையில் அடிச்சுக்கிறேங்க. இதை பேசுறதுக்கு தகுதி இருக்கா? பேசுறதுக்கு திராணி முதல்ல வேணும்ல. 2019 தேர்தல் அறிக்கை ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க. அந்த அறிக்கையில் என்ன தெரியுமா இருந்தது? நாட்டிலேயே இருக்கிற கட்சியிலேயே அதிக பாலியல் வழக்குகள் பதியப்பட்ட எம்எல்ஏ எம்பிக்களை கொண்ட கட்சி எதுன்னு பட்டியல் போடுறாங்க. மொத்தம் 54 எம்எல்ஏ எம்பிக்கள் மீது பாலியல் வழக்குகள் பதியப்பட்டு அதிக பாலியல் வழக்குகள் பதியப்பட்ட எம்எல்ஏ எம்பிக்களை கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று நாங்க சொல்லல, ஒன்றிய துறையிலிருந்து அறிக்கை வந்திருக்கு. இதுக்கு அண்ணன் என்ன பேச போறாரு? அம்மா வானதி ஸ்ரீனிவாசன் என்ன பேச போறாங்க? அம்மா நிர்மலா சீதாராமன் என்ன பேச போறாங்க? அம்மா தான் ரொம்ப ஆக்ரோஷத்தோட என்ன தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிறீங்க, தமிழ்நாடு இஸ் நாட் பார்ட் ஆஃப் இந்தியா. அதே தான் நாங்களும் கேட்குறோம். நிதி கேட்குறப்ப கொடுக்கணுங்கிறப்ப தெரியலையா தமிழ்நாடு பார்ட் ஆஃப் இந்தியான்னு? அப்போ தெரியலையா? பேரிடருக்கு நிதி கேட்டோமே. ஏங்க வராத வெள்ளத்துக்கு பீகாருக்கு 11,000 கோடி, வந்த பேரிடருக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க முடியல. 36,000 கோடி கேட்ட இடத்துல 209 கோடியை கொடுக்குறாங்க. கும்பமேளாவுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு எத்தனை ஆயிரம் கோடி? 21,000 கோடி கொடுத்தீங்க. எதுக்கு? அழுக்கு தண்ணியில் குளிச்சுட்டு வெளில வரதுக்கு. ஏன் சும்மா போகிற கொஞ்சம் சொரியாசிஸோட போன்னு அந்த கும்பமேளாவுக்கு 21,000 கோடி ஒதுக்கி இருக்கிறது ஒன்றிய அரசு. ஆனால் எங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு 2,152 கோடியை ஒதுக்க முடியல அந்த ஒன்றிய அரசால, இந்த பிஜேபி அரசால, நரேந்திர மோடினால, நிதித்துறை அமைச்சர்னால. இதைத்தால நாங்க கேட்கிறோம். யாருக்காக பேசுகிறது இந்த திராவிடம்? யாருக்காக பேசுகிறது இந்த திராவிட இயக்கம்? யாருக்காக பேசுகிறார் இந்த முதல்வர்? யோசிச்சு பார்க்கணுமா வேண்டாமா? என் பிள்ளைங்களாம் படிக்கணும்ல. பீகார்ல மருத்துவ கட்டமைப்பு இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் சரியான கல்வி இல்லை. தமிழ்நாடு மட்டும் எப்படிங்க உயர்ந்துகிட்டு இருக்கு? தமிழ்நாடு மட்டும் எப்படிங்க இப்படி போயிட்டு இருக்கு? நல்லா யோசிச்சு பார்க்கணும். உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை ஜிஆர் ரேஷியோ அப்படின்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய சதவீதம் பட்டியல் போட்டு சொல்லிட்டாங்க. எந்தெந்த மாநிலங்க அதிகமாக இருக்குன்னு பார்த்தா தமிழ்நாடு யாரோட தெரியுமா போட்டி போட்டுட்டு இருக்கு? உத்தரப்பிரதேசத்தோட போட்டி போடல, மத்திய பிரதேசத்தோட போட்டி போடல, குஜராத்தோட போட்டி போடல, பீகாரோட போட்டி போடல. தமிழ்நாடு யாரோட தெரியுமா போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு?
யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த நாடு அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய ஜிஆர் ரேஷியோவை விட தமிழ்நாட்டினுடைய ஜிஆர் ரேஷியோ அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த கல்வி புரட்சியை இந்த மண்ணில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்க ரொம்ப மகிழ்ச்சியாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்கெல்லாம் படிச்சிடக்கூடாது, அழுத்தப்பட்ட தள்ளுவண்டி கடைக்கார வச்சிருக்க பிள்ளையெல்லாம் இன்னைக்கு எம்பிபிஎஸ் ஆகிட்டு இருக்கே, வக்கீல் ஆகிட்டு இருக்கே, இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம தான் புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறாங்க. என்ன புதிய கல்விக் கொள்கை? 3ஆவதுல எக்ஸாமு, 5ஆவதுல எக்ஸாமு, 8ஆவதுல எக்ஸாமு. அந்த பிள்ளைக்கு ஒழுங்காக பேனா கூட பிடிக்க தெரியாது. நீ 3ஆவதுல எக்ஸாம் வச்சு, 5ஆவதுல எக்ஸாம் வச்சு, 8ஆவதுல எக்ஸாம் வச்சு யாரை ஏமாத்த பார்க்குற? இதெல்லாம் எதுக்கான செய்கை தெரியுமா? அழுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் படிச்சிடக்கூடாது, அவர்களை எல்லாம் வடிகட்டி அவாக்கள் மட்டும் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று இந்த மாநிலத்தில் முதலாக அறிக்கை வெளியிட்ட தலைவர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர், நம் கழகத்தினுடைய தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள். அதனால தான் மேடையில் பகிரங்கமா சொல்லுகிறார் முதலமைச்சர் அவர்கள், என்னுடைய வழிகாட்டி பெரியார் திரள்தான், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தான். பிஜேபி பேசிட்டு போக முடியுமா? ஆர்எஸ்எஸ் தாங்க எங்களோட வழிகாட்டின்னு பேசிட்டு போக முடியுமா? பேசிட்டு அந்த மேடை விட்டு இறங்கிட முடியுமா? ஏன் பேச முடியாது? ஆர்எஸ்எஸ் ஒரு இயக்கமா? மக்களுக்கான கட்சியா? 8 வயசு பிள்ளைங்க ஆசிவா கோயில் கருவறையில் வைத்து பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டார். அந்த பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பிஜேபி கொடியை ஏந்தி கொண்டு ஊர்வலம் சென்ற இயக்கம் பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஆரிய மாடல் நிற்கிறது. ஆனால் இந்தியாவிலேயே ஒரு பெண் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த குற்றவாளியை கண்டுபிடித்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்த அரசு திராவிட மாடல் அரசு என்று நாங்க சொல்லல, நீதிமன்றத்திலிருந்து சொல்றாங்க. இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, சென்னையில பெண்கள் பாதுகாப்பாக அதிக அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இன்னைக்கு அறிக்கை வெளியில வருது. பிஜேபிக்கு தெரியுமா இது? ஒன்றிய அரசுக்கு தெரியுமா இது? யோசிச்சு பார்க்கணும். எங்களை கடவுள் மறுப்பாளர்கள் என்ற ஒற்றை வரியில் அடக்கி விடாமல் மக்களுக்காக பாடுபட்டவர்கள், இந்த மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர்கள், பெண்கள் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர்கள் இந்த கருப்பு சட்டைக்காரர்கள் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடவுள் இருக்குங்கிறாங்க, அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்களோட அதிகமாக கூட்டம் போகிறவர் அவராக தான் இருந்திருப்பார். இல்லைன்னு சொல்கிற உங்களை கூட நம்பிடலாம் போல இருக்கு. இருக்குன்னு சொல்லிட்டு இவனுங்க பண்ணுற அட்டகாசம் என்னால் தாங்க முடியல. 3000 ஏக்கர் சிதம்பரம் நடராசர் கோயில் 2000 ஏக்கரை விற்று தின்ட்டாங்க. 2000 ஏக்கரை விற்று தின்னாச்சு. இதை எதிர்த்து கேள்வி கேட்டவர்கள் யாரு? சிதம்பரம் நடராசர் கோயிலில் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, அழுத்தப்பட்ட மக்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று போராடுகிற இயக்கம் திராவிட இயக்கம். இன்றைக்கு சிதம்பரத்தில் பொதுக்குழுவில் போட்ட தீர்மானத்தில் ஒன்று, சிதம்பரம் கோயில்ல, சிதம்பரம் நடராசர் கோயில்ல அழுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ள போகணும். இந்த ஆரிய மாடல் அரசு என்ன சொல்லுது? நாங்க மட்டும்தாங்க உள்ள போகணும், நாங்க மட்டும்தாங்க இந்துக்களுக்கு அத்தாரிட்டி, நாங்க மட்டும்தாங்க கடவுளை தொட்டு வழிபடணும், எங்க மொழி மட்டும்தாங்க உள்ள தேவபாசன்னு சொல்லுது. ஆனால் அழுத்தப்பட்ட மக்களையும் அர்ச்சனை செய்ய வைத்து அழகு பார்த்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்பதை ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, அழுத்தப்பட்ட மக்கள் நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த நாடு, இந்த மாநிலம், இந்த இயக்கம் 1 நூற்றாண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறது. ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிடுவோம், நாங்கள் தோளில் துண்டு போட வச்சதுன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் ஒரு பெருமையாங்க அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு ஈஸியாக கையில் இருக்கிற துண்டை எடுத்து தோளில் போட்டுறீங்க. ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இன்றைக்கு எங்கள் பாட்டனர்கள்லாம் தோளில் துண்டு போட்டு உட்கார்றதை பார்க்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது. ஆனால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த துண்டை தோளில் போடணும்னு சொன்னால் பார்ப்பன கூட்டத்துக்கிட்ட நம்ம அனுமதி வாங்கணும். கானாடு காத்தான் என்கிற ஒரு ஊர், அந்த ஊரில் வாத்திய வாசிச்சுட்டு போகிறாங்க ஒடுக்கப்பட்ட, அழுத்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள். அவருக்கு வேர்க்குது,
தொடச்சிட்டாரு, துண்டை கையில் வச்சிருக்கிறாரு, மறந்து தோளில் போட்டுட்டாரு. அதை பார்த்துட்டு பின்னாலேருந்து குதிக்கிறாங்க. ஐயோ அவர் துண்டை தோளில் போட்டாருங்க, துண்டை தோளில் போட்டாருங்க, எடுக்க சொல்லுங்க எடுக்க சொல்லுங்க. அவர் பேர் சிவக்கொழுந்து. எடுக்க போனாரு, கூட்டத்துல இருந்து ஒரு சத்தம் வருது, சிவக்கொழுந்து துண்டை தோல்லையே போடுங்க. சொன்னவர் யார் தெரியுமா? பட்டுக்கோட்டை அஞ்சா நெஞ்சன் அழகிரி ஐயா அவர்கள். சிவக்கொழுந்து துண்டை கீழே இறக்காத, அந்த துண்டை உன் தோளிலேயே போடுன்னு சொன்னாரு. இந்த வழக்கு ஐயா கிட்ட போகுது. ஐயா ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாரு. தோல் சிவக்கொழுந்தோட தோல், துண்டு சிவக்கொழுந்தோட துண்டு. அந்த துண்டை தோல்ல போடணுமா கையில வச்சிருக்கணுமாங்கிறத சிவக்கொழுந்து தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர வேற யாரும் தீர்மானிக்க கூடாது என்று சொன்ன தலைவர் அறிவுலக ஆசான் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியாருக்கு பிறகு இந்த இயக்கம் இணையும், வேற யாரோடாவது இணையுமா இல்லை களையுமா என்று கேட்ட பொழுது இது இணையாது களையாது, தனித்த இயக்கமாக களமாடும் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் 92 வயதில் 82 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நம் கழகத்தினுடைய தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள், இடஒதுக்கீட்டு நாயகன் தந்தை பெரியார் இறந்த பொழுது ஐயாவினுடைய உடலை அடக்கம் செஞ்சுட்டு ஐயாவினுடைய மூக்கு கண்ணாடி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கைக்கு போகுது. ஐயா அந்த கண்ணாடியை தொடச்சிட்டு ரொம்ப பத்திரமா எடுத்துட்டு வந்து தமிழர் தலைவர் ஆசிரியரிடம் ஒப்படைத்தார். ஏன் தெரியுமா? ஐயாவிற்கு பிறகு ஐயாவினுடைய பார்வையை சரியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தலைவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் தமிழர் தலைவர் ஆசிரியராக மட்டும்தான் இருக்க முடியும் என்று அந்த மூக்கு கண்ணாடியை தமிழர் தலைவரிடம் ஒப்படைத்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த மூக்கு கண்ணாடியை போட்டுக்கொண்டு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அழுத்தப்பட்ட மக்களுக்காக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய 92 வயது இளைஞர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பு சட்டை தோழர்களை ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஐயா தான் சொல்லுவார், வெந்ததை தின்னுக்கிட்டு சொந்த பணத்தை செலவு செஞ்சுக்கிட்டு இந்த மக்களுக்காக ஒருவரால் வாழ முடியும் என்று சொன்னால் அது கருப்பு சட்டை தோழர்களால் மட்டும்தான் முடியும் என்று. இந்த கருப்பு சட்டை தோழர்கள் யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும், பிஜேபியாக இருந்தாலும், யாரா இருந்தாலும், நீங்க எத்தனை பேரா இருந்தாலும் எதிர்த்து களமாடக்கூடிய போராளிகளாக கருஞ்சட்டை தோழர்கள், திராவிட இயக்க தோழர்கள், தந்தை பெரியாரின் வாரிசுகள், தமிழர் தலைவரின் வாரிசுகள் சிங்கமன கர்ஜித்து முழங்கி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. 2026க்கு அப்புறம் இங்கே இருமுனை மும்முனை போட்டியெல்லாம் கிடையாது, ஒரே முனைதான், அது திராவிட முனையாக மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, தன்மானத்தோடு வாழ தமிழனே பழகு. நன்றி.